வணக்கப்பா. நம்ம ஏரியால கார் விக்கிறது வாங்குறது எல்லாமே அண்ணன் தானே. தெரியும்டா, மணி என்ன தெரியாதா? நானே சில பாட்டி அவர்கிட்ட அனுப்பியிருக்கிறேன். அண்ணே இந்த காரு அந்த காரு அப்புறம் அங்கே இருக்க வேனு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரிப்பா, செல்வம் எல்லாத்தையும் சொன்னாப்ல. நீயும் இப்பதான் படிப்படியாக முன்னேறிக்கிட்டு இருக்க. வேனு கூட இப்பதான் வாங்கினேன், அதுக்குள்ள ஏன்ப்பா விற்கணும்னு பார்க்குற? என்னென்ன பண்ணுறது, நம்மள மாதிரி ஆளுங்களோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுண்ணே. ஜானியர்னா முளை சறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம பொழப்பெல்லாம். ஒரு அடி எடுத்து வச்சா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பின்னாடி இழுத்து விட்டுருது. அப்படி என்னப்பா ஆச்சு? என் வீடு ஜப்தியாகிற மாதிரி இருக்குண்ணே. அம்மாவும் அப்பாவும் வீட்டை விட்டு என் மாமியார் வீட்டில் வந்துருக்குறாங்க. எத்தனை நாள் தான் அவங்களும் அங்கேயே இருக்க முடியும்? நாளுக்கு நாள் நெருக்கடி அதிகமாகிட்டே இருக்கு. சீக்கிரம் வேற பணத்தை கட்டியாகண்ணே. அதான் இந்த 2 காரியம் வேணையும் பார்த்து சொன்னீங்கன்னா. பேப்பர்ஸ் கொடுப்பா. டே கார்த்தி, இந்த ஸ்டீரிங் பக்கத்தில் இருக்க எடுத்து கொடு. வாப்பா. வாங்க சார். டேய் முத்து, எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்குடா. நீ வாடகை கார்ல இருந்து சொந்தமா கார் வாங்கின, அப்புறம் வேன் வாங்கின. அப்ப எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துடா. இப்ப திடீர்னு நீ என்னடா செல்வம் பண்ணுறது? நம்மள மாதிரி ஆளுங்க என்னதான் முன்னேறிடலான்னு கனவு கண்டாலும் சூழ்நிலை ரவுண்டு கட்டி அடிக்குதேடா. எனக்கு இப்போதைக்கு வேறு வழி தெரிலடா. முத்து, இந்த கார் நிறைய கிலோமீட்டர் ஓடி இருக்குப்பா. ஆமாண்ணே, இதான் முத வாங்கின காரு. நிறைய வெளியே ட்ரிப்லாம் போயிருக்கிறேன். அப்ப இந்த கார் வச்சு நல்லா தான் சம்பாரிச்சிருக்க. ஆமாண்ணே, ஒரு 10 கோடி சம்பாரிச்சிருக்கிறேன், பேங்க்கில் சேர்த்து வச்சுருக்கேன். அதான் இப்போ காரை வைக்கிறேன். ஏன்னே நீ வேற. பாத்தியா செல்வம், இப்ப கூட நல்லா காமெடியா பேசுறாப்ல. என்னென்ன பண்ணுறது, துன்பம் ஒரு வேலையில் சிரிங்கன்னு வள்ளுவர் சொன்னார். அதை கண்ணதாசன் பாட்டை எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம நிலைமை அப்படி தான் ஆயிடுச்சு. நல்லா பேசுறப்பா நீ. பேசாம நீ அரசியலுக்கு போயிருக்கலாம்ப்பா, ஒரு எம்எல்ஏ கூட ஆயிருக்கலாம்ப்பா நீ. ஏண்ணே, இருக்கிற பொழப்பம் போகிறதுக்கா நீ எவ்வளோ தருவேன்னு சொல்லுனேன். இந்த கார் கொஞ்சம் பரவாயில்லப்பா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்க. ஒரு 4 லட்சம் தேத்தலாம். அப்ப இந்த காரு அது நிறைய கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குப்பா. 2.5 லட்சம் தேத்துறதே பெரிய விஷயம். 4, 2, 6 தானே ஆகுது. அந்த வேன் இப்படி இந்த வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்கு கட்ட வேண்டிய டியூவே நிறைய இருக்குப்பா. ஆமாண்ணே, வாங்கி கொஞ்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. செல்வம் தான் ஓட்டிகிட்டு இருக்கான். அதுக்கு டியூ முடியலப்பா, அதிகபட்சம்லாம் போவாதுப்பா. 1 லட்சம் வரைக்கும் வாங்கலாம், அவ்வளவுதான். அப்ப மொத்தம் 7.5 லட்சம் தான் மொத்தம் ஆகுது. அண்ணா, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும். அதை ஃபைனான்ஸ்கிட்ட கட்டி கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ தான் எங்கள் வீடு எங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவுதாப்பா உனக்கு கடன் இருக்கு. மொத்தமாக 38 லட்சம் இருக்குண்ணே. அடேங்கப்பா, இதுக்கே நீ 4 கார் வாங்கி விற்கணும் போல இருக்கே. இப்போ நீ காமெடி பண்ணுற பார்த்தியானே, பார்த்து சொல்லுண்ணே. இல்ல முத்து, எவ்வளவு பார்த்தாலும் அவ்வளவுதான் வரும். மார்க்கெட் நிலவரம் அப்படிப்பா. இப்பெல்லாம் செகண்ட்ஸ்ல கார் வாங்குறதே குறைஞ்சிக்கிட்டு வருது. எல்லாம் புதுசுதான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதிகபட்சமா உனக்காக ஒரு 8 லட்சம் ரூபா வரைக்கும் பண்ணலாம்ப்பா. அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம்ப்பா.